Smoking and alcohol consumption is injurious to health. சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு கார்காரன் என் கண்ணு முன்னாடி அதை அடித்து தூக்கிட்டான். அந்த நாய் அங்கேயே செத்து போச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் எங்கள் அப்பா அது இன்னும் சாகலை, அந்த நாய் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். அது செத்து போச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா சொல்கிற ஒரே காரணத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது வராதுன்னு புரிஞ்சிச்சு. நான் கண்ணால் பார்த்தது உண்மைன்னு புரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயமும் புரிஞ்சிச்சு. நாம் கண்ணால் பார்க்காத எந்த விஷயமும் உண்மை இல்லைன்னு புரிஞ்சிச்சு. அப்படி தான் கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இல்லைன்னு சொல்கிற நானும் பார்த்ததில்லை, இருக்குன்னு சொல்கிற வர்மாவும் பார்த்ததில்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா நம்ம பண்ணுற வேலைக்கெல்லாம் எப்பயே வந்திருப்பாரு. டேய் அது என்ன ಹೊಸ விஜய் மூவி ನೋಡಿದ್ರಾ? ஆமாடா செம்மையாக இல்லைடா அந்த படம். நான் எஃப்டிஎஃப்எஸ்லேயே போய் பார்த்துட்டு வந்தேன். 50% ஆக்குமென்சிலே ஃபேன் பேஸ்லாம் பாரு இப்படி வச்சிருக்கேன். ஓ ஃபேன் பேசுகிறான். ஆனால் விஜய்னா சும்மா இல்லைடா. டேய் நீ ஏன்டா குடிக்காமல் இருக்க? நீ வரும்போது ஒருத்தங்கிட்ட ஷூ பாலிஷ் போட்டு தெரியுமா? அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அவனுக்கு என்ன இப்போ? அவன் இன்னைக்காச்சும் லீவ் போட்டு பார்த்துருக்கியா? டெய்லி சீக்கிரமாக எழுந்திரிச்சு பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை கோயில் வாசல்லையோ கடையை போட்டு வர நீங்கள் வச்சு வாழ்கிறான். அவன் லீவ் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவனோட தொழில் சுத்தமா இல்லை பணம் கஷ்டமா? பணம் கஷ்டம்தான். கரெக்ட். அவன் இன்னும் 20 வருஷத்துக்கு ஷூ பாலிஷ் போட்டாலும் அவன் லைஃப் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அதே ரோட் சைட் கடை தான், அதே ரோட் சைட் ஃபுட்டு தான். எனக்கு இந்த டாபிக் எங்கே போகுதுன்னு புரிஞ்சிச்சு. என்னடா சொல்ல வரேன் இவன்? அதான் அந்த ரவி ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால, அதுதான் பண்ணலான்னு சொல்கிறான் போல. ரவியா? அவன் தான் பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவனாச்சே. அவன் தான்டா நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்டானே. அதான் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அப்பயே முடிவு பண்ணியாச்சு. யோசிச்சுப்பார். எனக்கு தெரியும் இது ரிஸ்க்குன்னு. ஆனால் ஒரே ஒர்க் 30 லட்சம், ஆளுக்கு 7 லட்சம்டா. மினிமம் 6 மாதத்துக்கு நம்ம வேலையே செய்ய வேணாண்டா. இப்போ காசுக்கு என்னடா பிரச்சனை? நீ படித்த படிப்புக்கு மாதம் 30,000 சம்பாரிச்சிருப்பியா? இதில் பேரஸ் இருக்கக்கூடாதா? முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்தில் பேரஸ் இருக்கக்கூடாது. இவன் சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். பொண்ணு விஷயமா வேற இருக்குது, வேறு ஏதாச்சும் பண்ணலாம். நீ இந்த விஷயத்தை மறந்துடு. நம்ம இப்படியே இதையே பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. நமக்குன்னு ஒரு விஷயம் பெருசாக வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா கேன்சர். கேன்சரா? என்னடா சொல்கிற? ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணால் தான் பொழிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே எங்கள் அம்மா நான் வந்து பில் கட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன வேலை பார்த்து எத்தனை போய் கொடுத்தா எனக்கு பெட் சார்ஜஸ் கூட வராது. ஆனால் ஒன்று, இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக தப்பான்னு நான் பார்க்குறத விட தேவையா இல்லையான்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு தேவை. விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா போங்கடா போங்கடா. ஏன்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல? எனக்கு இது ஓகே. ஐ மீன் நானும். ಬ್ರೋ ಬೇರೆ ಏನ ಬೇಕಾ? ಅಷ್ಟೇ, ಬಿಲ್ ಕೊಡಿ. 200 ಆಯಿತು. ಕ್ಯಾಶ ಸ್ಕ್ಯಾನ? ಗನ್
ஏன் சார்? தேவையாட உனக்கு இதெல்லாம்? போய் பில் கட்டுவா போ. உனக்கு ஓகேவா? 7 லட்சம்னா எவன் தான் வேணான்னு சொல்ல போகிறான். ரிஸ்க்கு தான். அண்ணா பயப்படாதடா, நான்லாம் எதுக்கு இருக்கேன், பார்த்துக்கலாம். ஆ But she's mighty hard to find. Lord, ask my country cousin, check the hottest spots in town. Oh, that little bitty woman, well, she just ain't around. Hey, oh, I'm looky, catch it high and low. Don't wanna miss the spot. Keep it on the go. Wait, watching that woman's got you. Just a little bitty woman, how much you'll never know. I'm seeing a fella, lots on my mind. I said I'm looking for me a woman, she's mighty hard to find. I asked my country cousin where she's hanging out. Lord, this little bitty woman, she just out of sight. I'm lucky, just get high and low. Don't wanna miss the spot. Keep it on the go. I said, wait, watching that woman, she's on the show. I need just a little bitty woman, how much you'll never know. Thank you. Oh, now I just need a simple clue where she's hanging out. And I promise to make it worth your while if you mark her right. சொல்கிறா. என்னடா சடனாக இன்விடேஷன்லாம் வச்சுருக்க? கல்யாணத்துக்கு ஒரு வாரம் கூட இல்லை. ஆமாடா, உனக்கே தெரியும்ல, திடீர்னு தான் ஃபிக்ஸ் ஆச்சு. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாண்டா சந்தோஷம். இங்கே ஊர்லையா இருக்க? இல்லைடா, இப்போ தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று லீவ் கிடைக்கல, அதான் காலையில் கிளம்பிடும். சரி, நீ வேலையை பாரு, நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன். சரிடா, ரைட், ஓகே, பை. I need a little bitty woman, how much you'll never know. Baby, I need you, how much you'll never know. Lord, I need this little bitty woman, how much you'll never know. டேய் நல்ல பாட்டுடா, எதுக்குடா மாத்தினேன்? அதெல்லாம் ஒரு பாட்டா? அதுக்கு இந்த பாட்டே நல்லா இருக்கு. சரி சரி, முறைக்காத, பாட்டில் எடுத்து கொடு. அதான் சாங்கா மாத்தினல, நீயே எடுத்துக்கோ. டேய் என்னடா ஆச்சு? பாட்டில் எடுக்கையில் ஏதோ வண்டி கல்ல ஏறின மாதிரி இருந்துச்சு. என்ன ஸ்டார்ட் ஆகல? ஏன்டாடி, அந்த கன்று தான் கோளாறுன்னு தெரியும்ல, அதை வச்சு ஏன்டாடி? ஏன்டா அடிக்கிறீங்க?
டேய் ஆமாண்ணா ஏதோ ஆயில் லீக் போல் மேப்பில் பார்த்தா சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு 10 கிலோமீட்டர்னு காமிக்குது. அப்படியா? சரிண்ணா, ஓகே ரைட். அதான் இப்போ தான் பேசினேன். சிட்டிக்கு வெளில இருக்கனால 30 மினிட்ஸ் ஆகுன்றாங்க. 30 மினிட்ஸா? ஷோ. சரி நான் ரீல்ஸ் பார்த்தியா? பார்த்தேன், புரியல. புரியலாம் கேட்க மாட்டியா? அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அப்படி என்ன இம்பார்ட்டன்ட்? அது ஒன்றும் இல்லை. அந்த ரீல் என்னன்னா ப்ரோ 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 வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆச்சு, ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி நீங்கள் போங்க, வரேன். என்னடா நமக்கு இப்படி ஒரு லக்கா? டேய் ஆல்ரெடி ஒரு பொண்ணை தூக்கியிருக்கோம். இங்கே என்னத்துக்கடா இந்த பொண்ணெல்லாம்? 2 பொண்ணு கொடுத்தா வேணா நான் சொல்ல போகிறாங்க. அப்படி இல்லை. டேய் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் பொண்ணை தூக்க வேணாம்னு சொன்னேன். இப்போ என்னடா எப்படி பேசுகிறேன்? என்னடா வர்மா? எனக்கு நம்ம பண்ணலான்னு தோணுது. வர்மாவே சொல்லிட்டான், இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். என்னடா சொல்கிறீங்க? சரி நீயே போயிட்டு வா. டே அந்த கண் எடுத்துக்குறா. கண்ணு எதுக்குடா? அவன் என்ன உன் பொண்டாட்டியா கூப்பிட்டோன்னே வர்றதுக்கு? எடுத்துட்டு போடா. சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பான் ஏதாச்சும். ப்ரோ இது ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான். மடியில் டூல்ஸ் இருக்கு, கொஞ்சம் எத்தனை வரீங்களா? சரி ஓகே. டேய் வரேன்டா. ப்ரோ டூல்ஸு வரா. சரி ஓகேம்மா நாங்கள் வந்துடுறோம். சரி பாய். ஏய் நீ ரகு சார் பையன் தானே? இங்கே என்ன பண்ணுற? சப்ப சப்ப. ஈஸியாக வந்து மாட்டேங்க. டேய் என்னடா இது? பின்னாடி போ. அங்கே இரு. டேய் விக்ரம், டேய் விக்ரம் இங்க பாருடா. கத்தாத. விக்ரம் விக்ரம் கத்தாத. விக்ரம் விக்ரம் திரும்பி முடி போடு, திரும்பி முடி போடு, முடி போடு, திரும்பாத. ಸೊಬಗುಲ ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಏಮ
டேய் கிளம்புங்கடா. டேய் வருமா வாடா. டேய் வருமா. டேய் அதான் 30 லட்ச ரூபா இருக்குல்லடா, அதை வச்சு வாழலாம்ல. டேய் நீ சும்மாடா டேய். ஏய் நம்ம 4 பேர்ல யாரோ ஒருத்தர் சரண்டர் ஆக சொல்றாங்க. ஏய் நம்ம 4 எல்லாத்தையும் பேர் இவன் தானடா பண்ணா, இவனே போய் சரண்டரா சொல்றா. டேய் நீ சும்மாறா. டேய் நான் சரண்டர் ஆகுறேன்டா. டேய் நீ சும்மாறா, பாத்துக்கலாம். நான் பண்ணது பெரிய தப்புடா. நான் சரண்டர் ஆகுதுன்னா கரெக்டு. டேய் டேய் இப்போ என்னடா இப்படி பேசுறான்? டேய் எனக்கும் அதான்டா கரெக்டுன்னு தோணுது. நம்ம எல்லாரும் உள்ளே போனால் நம்ம பண்ணதுக்கு அங்கேயே நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. நம்மளை வெளியெடுக்க கூட ஆள் இல்லை. வர்மா நீ தைரியமாக போடா, நாங்கள் இருக்கோம். ஆனால் ஒன்று, நீ திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி வைக்கிறோம். இது நான் உனக்கு செய்கிற ப்ராமிஸ். லைஃப் லாங் நான் கூடயே இருக்கேன். நான் இல்லாம நீ என்ன பண்ணுவ? ஓ பார்க்கலாம். ம் என்ன நண்பா, எப்படி இருக்க? 4 மாதம் ஆச்சு ஜெயிலேருந்து வந்து. ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. எங்களை பார்க்க கூட வரலையடா. எல்லாத்தையும் மறந்துட்டு நீ இருக்கலாம், ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே. மற்றபடி பார்க்குறோன்னா இப்படி கையெல்லாம் கட்டி கூட்டிகிட்டு வராத. உன் கை கட்டை பற்றி பேசுனியே, உங்கள் வீட்டில் போட்ட கால் கட்டை பற்றி எங்கள் யார்கிட்டன்னு சொன்னியா? கல்யாணமா?
வாவ், யாரா? காவ்யாவா? பரவாயில்லையே, 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியது. டேய் அதை விட்றா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசென்ட் தான்டா ரொம்ப முக்கியம். டேய் உனக்கு தெரியுமாடா நாங்களாம் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கோன்னு? நாங்கள் இனி ஸ்மால் டைம் ஒர்க்கர் கிடையாதுடா. லேக்ஸில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். டேய் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு சம்பவம் பண்ணமேடா. ஆமாம், ஜேகே எம்எல்ஏ வீட்டுக்கு போய் பேக் எடுத்துகிட்டு வந்ததுக்கு 5 lakhs. எடுத்துகிட்டு வந்ததுக்கு மட்டுமே. அதை எடுத்துகிட்டு போய் சேஃபாக கொடுத்தா இன்னொரு 5 lakhs. தெரியுதா, இப்போ இதுதான்டா நம்ம லெவல். இதை விட ஒரு பெஸ்ட் ஃபீலிங் இருக்கா? அதுக்கு தான்டா உன்னை கூப்பிடுறோம். டேய் அது எடு. அதில் 5 லட்சம் இருக்குது, உன் கல்யாண செலவுக்கு வச்சுக்கோ. நீங்கள் இவ்வளோ மோசமாக வேணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. நீங்கள் இப்படி சமாளிச்சா ₹1 கூட எனக்கு வேணாண்டா. டேய் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நம்மளை பிறகு பசங்களை வந்து சேரும்டா. இதெல்லாம் விட்டுலாம்டா. ஏய் இவன் நான் எப்படி மாறிட்டான்? ஏய் இது சரிப்பட்டு வராதுடா. நம்ம கெத்து நினச்சி பண்ணுறதுலாம் கெத்து இல்லை. 4 பேர் நம்மளை பார்த்து பயப்படணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமோ எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்களே விட்டுருங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க. இதை விட நல்ல வாழ்க்கை நான் பார்த்தது கூட கிடையாதுடா. நம்மள மாதிரி இல்லை, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுடா. அப்படி நடந்திருக்கணும்னா இப்போ இல்லைடா, 5 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். எனக்கு புரியுதுடா, எங்கள் அம்மாக்காக பண்ணுற வரைக்கும் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குடா. எங்கள் அம்மா கேன்சர் சொல்லி இதெல்லாம் நம்பிட்டியாடா? ஏடா உனக்கு நிஜமாக பணம் வேணாமா? டேவ் மேலே இருக்கிற அக்கறையில் தான்டா சொல்கிறேன், சும்மா வச்சு பணத்தை வாங்கிட்டு போடா. உங்களுக்கு உண்மையிலே என் மேலே அக்கறை இருந்தா அந்த பணத்தை விக்ரமுக்கு கொடுத்துருங்க.
கிரண், நான் சொல்கிறது கேளு. நான் பண்ணது பெரிய தப்பு தான். எனக்கு வழி புரியுது. எந்த காரணம் சொல்லியும் என்ன நியாயப்படுத்த விரும்பல. ஒரு வீடை தொலைச்சிட்டு நீ பட்ட வேதனை விட ஒரு வீடை எடுத்துட்டு நான் பட்ட வேதனை ரொம்ப அதிகம்டா. அதனால எல்லாத்தையும் இழந்துட்டேன். சந்தோஷம், துக்கம், மானம், மரியாதை. இப்போ இந்த உடம்புல ஒரு உயிர் மட்டும் தான் இருக்கு. அதுவும் போனோன்னா உன் கையில் போட்டோம். ஆனால் இப்போ நான் சாகக்கூடாது. என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. நான் சாகக்கூடாது. நான் சாகக்கூடாது. டேய், என்னடா இன்னும் சின்னசாக வேலை செஞ்சிட்ருக்கோம். எப்படா பெருசாக பண்ணி செட்டில் ஆக போகிறோம்? இப்போ அதான்டா பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அப்படி இல்லை, பின்ன இனிமே நம்ம வேலையே பார்க்க வேணான்ற அளவுக்கு எப்பாவும் இந்த வேலை அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். என்னமோ. ஒத்தா யாரா அவன்? வெளில வாங்கடா, இறங்கடா கீழே. என்னடா பேசினே இருக்கேன், க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. விட்றாதரா அவங்கள போத்தலேடு.
இவங்க இதுக்கு மேலே உயிரோடவே இருக்கக்கூடாது. தம்பி, நீங்கள் தான் விக்ரமா தம்பி? வணக்கம் தம்பி, என் பேர் ரகு. எனக்கு சஞ்சனாவை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி நடந்து தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் என் பையனாலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, நீங்கள் யார்? நான் வர்மனோட அப்பா தம்பி. இந்த சம்பவம் நடக்க நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன். ஏன்னா அவனை காலேஜில் சேர்க்கும்போது எனக்கு காலில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவனுக்கு நினச்ச காலேஜ் சேர்க்க முடியல. ஏதோ சின்ன காலேஜ் தான் சேர்த்தோம். படித்தான். எந்த வேலையும் கிடைக்கல. வீட்டில் சும்மாவே இருக்கும்போது திடீர்னு ஒரு அமௌண்ட்டோடு வந்தான்னா எல்லா அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எனக்கு பயம் ஆயிடுச்சு. பார்த்தா ஏதோ தப்பு பண்ணுறான்னு தோணுது. ஆனால் அதை கேட்குற அளவுக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஒரு மர்டர் கேஸில் மாட்டிக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். 3 வருஷம் தண்டனை போட்டாங்க. இன்னும் 2 மாதத்தில் வெளியில் வந்துடுவான். அவனுக்கு ஒரு கல்யாணம் செய்யணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு அப்பாவாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தம்பி. அவனை எந்த பழியும் வாங்கிடாயன் தம்பி. தயவு செய்து வேணும்னா உங்கள் காலை விழுறேன் தம்பி. சார், நீங்கள் பெரிய மனுஷன். உங்கள் பையன் பண்ண தப்புக்காக என் காலில் வேறீங்க. ஆனால் நான் அப்படியான்னு கேட்டிங்கன்னா தெரில சார். சஞ்சனா அப்பா அம்மா முன்னாடி எப்படி போய் நிற்பேன்னே தெரில. யார் சார் உங்கள் பையன்? எதுக்கு இப்படி பண்ணான்?
நீங்களாம் யாரு? எனக்குன்னு இருந்ததே ஒரு சின்ன உலகம் சார். நான், சஞ்சனா, அம்மா, அப்பா, சின்னதாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தோம். அதை வந்து உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் சார். தம்பி, நீங்களும் எனக்கு ஒரு மக மாதிரி தான். தப்பு நடந்து போச்சு. ஆனால் தயவு செய்து வந்து உங்கள் அண்ணனாக நினச்சி அவனை மன்னிச்சு விட்டுருங்க தம்பி. அவனை வாழ விடுங்க, அவனை வாழ விடுங்க, அவனை வாழ விடுங்க. ஐயோ சார், நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ கொடூரமான ஆள் இல்லை சார். சஞ்சனா தான் எனக்கு வாழ்க்கை, உலகம் எல்லாமே. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தந்ததே அவள் தான் சார். அவள் இல்லாத வாழ்க்கை இதோ இந்த தண்ணியில் இறக்கி விட்ட மாதிரி தான் சார். கஷ்டம்தான், ஆனால் கடக்க ட்ரை பண்ணுறேன். 4 மாதத்தில் நான் துபாய் போயிடுவேன். புது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்னையே ஏமாற்றிட்டு வாழணும். கடந்து போகிறது தானே சார் வாழ்க்கை. நீங்கள் நல்லா இருங்க சார். நான் என்ன பண்ணிட போகிறேன்? நான் சாதாரண ஆள். ரொம்ப நன்றி தம்பி, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நான் புறப்படுறேன் தம்பி. சார், ஆனால் ஒன்று, இந்த 4 மாதத்தில் உங்கள் பையனை எங்கேயாச்சும் பார்த்தேன்னா என்னைய மீறி ஏதாவது பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது சார்.